ஒரு காராக இருக்கட்டும், டூ வீலராக இருக்கட்டும், இதுக்கு கூட ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கா? இருந்தது அப்படின்னா அது யாராருக்கெல்லாம் வந்து அந்த நம்பர்ஸ் பொருந்தும்? இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி நம்பர் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். என்கிட்ட கார் எடுக்கும் போகும்போது என்கிட்ட கேட்பாங்க, காருக்கு எங்களுக்கு ஏஞ்சல் நம்பர். நீங்கள் கேட்டாலும் கேட்கலாம், என்கிட்ட வந்து அதை தான் கொடுக்க போகிறேன். அதை அவங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறதுல அதான் ஏஞ்சல் நம்பர். அந்த எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை செய்யும். கார் நம்பரு கேட்டார் பல வருஷத்துக்கு முன்னாடி BMW எடுக்கிறதுக்காக. நான் ஒரு நம்பர் கொடுத்தேன். என்னை இப்படிலாம் நம்ம காருக்கு இப்படிலாம் நம்பர் எடுப்பாங்களேன்னாரு. அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியும். அவர் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டாரு, அதுவும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அது இது மூலியமாக தீரும்னு. அவர் விருப்பம் இல்லாமல் தான் எடுத்தார். ஒரு 10 நாளில் 2 வீக்ஸ் 2 வாரம் கழிச்சிட்டு ஃபோன் அடித்தார். உண்மையிலே நான் இது வரைக்கும் எதுலையுமே பெருசாலாம் நான் பிரமிச்சு போகலை. என் கார் நம்பருக்கு நான் பிரமிச்சு போனேன். ஏன்னா அவருக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த வண்டி நம்பர் வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சது. அது கார் நம்பர் கூட உங்களுடைய பிஸ்னஸை, நீங்கள் சிம்பிளாக இருந்த ஒரு பிஸ்னஸை மிக உயர்ந்த இடத்துக்கு உண்டான ஒரு பிஸ்னஸை கொண்டு போயிடும். காருக்கு அவ்வளோ பவர் இருக்குது, காருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த பவர்னுடைய நம்பரை வந்து இவங்களை அழைச்சிட்டு போயிடும். காருக்கு 3 இருந்தால் போதும் ஏஞ்சல். மாறுபடும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். இந்த 3 எப்படி இருக்கணும்? இப்போ 2ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. பிறந்தது 2/11/2029. இவங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 444 444. இதுதான் ஏஞ்சல். இதுதான் அங்கே சீக்ரெட்டு. நீங்கள் எடுத்து பாருங்கள், வேறு லெவலில் வேலை செய்யும். இந்த கார் வந்ததுக்கப்புறம் லைஃபினுடைய உங்களுக்கு வழக்கமாக உள்ள ஸ்ட்ரக்சரே மாற்றிடும். 0ல் தாங்க ஆரம்பிக்கணும் எல்லாருமே. பொதுவாக வந்து 0ல் முடிஞ்சது அப்படின்னா வந்து அது நெகட்டிவ்னு சொல்லுவீங்க, ஒரு 3 0 வந்தால் நெகட்டிவ்னு சொல்லுவீங்க. ஆனால் 0ல் ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவீங்க. அதான் இப்போ சொல்ல வந்தேன். 0ல் தாங்க ஆரம்பிக்கணும். ஆனால் முடியும் போது 0ல் முடியக்கூடாது. நம்ம ஆரம்பிக்கிற எந்த தொழிலும் 0ல் தான் ஆரம்பிக்கணும். ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் முடியும் போது மட்டும் 0ல் முடியக்கூடாது. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது மொபைல் நம்பர்ஸ்க்கு பார்த்துருப்போம். அதே மாதிரி காருக்கு கூட ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குதா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம வந்து மொபைல் ஃபோனுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி நிறைய பதிவுகளில் பேசியிருக்கோம் சார். அது பயங்கர வைரல் ஆச்சு. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சார். அதே மாதிரி வந்து ஒரு காராக இருக்கட்டும், டூ வீலராக இருக்கட்டும், இதுக்கு கூட ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கா? இருந்தது அப்படின்னா அது யாராருக்கெல்லாம் வந்து அந்த நம்பர்ஸ் பொருந்தும்? இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி நம்பர் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். மொபைல் நம்பரு, ஏஞ்சல் நம்பரு சும்மா இப்போ இந்த கலோக்கில் பேசினா வேறு லெவலில் வேலை செய்யுது. அது வேர்ல்டு ஃபுல்லாக. நான் கூட அவ்வளோ வேர்ல்டு ஃபுல்லாக அதுக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கல. காரணம் நம்மக்கிட்ட பார்க்குறவங்களுக்கும் நான் கொடுக்குறேன். சரி, இப்போ நம்ம தான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறோம் இல்லையா? அதனால் அதை சொல்லும்போது சரி எல்லாத்தையும் கொடுத்தோம். அது வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப சூஸிங்காக அதை அழகாக எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்க, கேட்குறாங்க. சரி, எல்லாத்துக்கும் அதேமாதிரி எங்கிட்ட கார் எடுக்கும் போகும்போது என்கிட்ட கேட்பாங்க, காருக்கு எங்களுக்கு ஏஞ்சல் நம்பர். நீங்கள் கேட்டாலும் கேட்கலாம், என்கிட்ட வந்து அதை தான் கொடுக்க போகிறேன். அதை அவங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறதுல அதான் ஏஞ்சல் நம்பர். அந்த எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை செய்யும். ஆமாம். பொள்ளாச்சியில் கூட ஒரு நண்பர், ரொம்ப வருஷம் பழக்கம் எனக்கு. அவருக்கு கார் நம்பரு கேட்டார் பல வருஷத்துக்கு முன்னாடி BMW எடுக்கிறதுக்காக. நான் ஒரு நம்பர் கொடுத்தேன். என்னை இப்படிலாம் நம்ம காருக்கு இப்படிலாம் நம்பர் எடுப்பாங்களேன்னாரு. நீங்கள் இதை எடுங்க, உங்கள் மற்ற பிரச்சனைலாம் தீரும்னு. அவர் அப்படியா அப்படின்னாரு. எங்கள் கார் நம்பருக்கு மற்ற பிரச்சனை தீர்றதுக்கு என்னங்கிறது அந்த ஒரு சிரிப்பு அவருக்கு. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் செய்யுங்களேன் அப்படின்ட்டேன். அவர் நான் எதை சொன்னாலும் தட்ட மாட்டார். என் மேலே நல்ல ஒரு, ஆனால் பெரிய விவிஐபி இல்லை விவிஐபி. கொஞ்சம் தயங்கினார். உடனே ஒரு மனைவிட்டு ஃபோனை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு 1 hour கழிச்சு அவங்க பேசுகிறாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட பேசுறதுக்கு அவருக்கு சங்கோஜம் மாதிரி உங்களை பேச சொன்னார். ஆமான்றாங்க. ஆமாம் தான் அது. ஆமான்னாங்க. அதை எடுக்க சொல்லுங்கள் அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியும். அவர் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டாரு, அதுவும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அது இது மூலியமாக தீரும்னு. அப்படியானாங்க. அப்படி தான் நீங்கள் முதல்ல எடுத்துகிட்டு என்கிட்ட அதுக்கப்புறம் பேச சொல்லுங்கன்னு. அவர் விருப்பம் இல்லாமல் தான் எடுத்தார்.
எடுத்துட்டேன், வண்டி நம்பர் எடுத்துட்டாரு. அப்புறம் ஃபோன் போட்டுட்டு எடுத்துட்டேங்க அப்படி சொல்லி மேடம் வச்சுட்டாரு. அப்போ அவருக்கு பிடித்தம் இல்லாமல் தான் சொல்கிறாருன்னு எனக்கு புரியுது. சரி சொல்லிட்டு போட்டோம். ஒரு 10 நாளில் 2 வீக்ஸ் 2 வாரம் கழிச்சிட்டு ஃபோன் அடித்தார். சொல்கிறாரு, உண்மையிலே நான் இது வரைக்கும் எதுலையுமே பெருசாலாம் நான் பிரமிச்சு போகலை. என் கார் நம்பருக்கு நான் பிரமிச்சு போனேன். ஏன்னா அவருக்கு பெரிய தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை பல வருஷமாக அவருக்கு தீர்க்கவே முடியல அவரால். அவர் எத்தனைக்கும் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட அவராலே முடியல அது. அவர் நினச்சி கை காமிச்சு இப்படி கை காமிச்சு நீங்கள் இதை செய்யணும்னு செய்யக்கூடிய இடம் உள்ள இருக்கிற இடத்துல இருக்கிறாரு. ஆனால் இந்த வண்டி நம்பர் வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சது அது. ஏன்னா அந்த பிரச்சனை என்னென்னு சொன்னால் உண்மை சொல்லப்போனால் அந்த ஊரில் உள்ளவர்கள் அவ்வளோ பேருக்கு தெரியும். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய இது, அதனால் அது தேவையில்லை. அவர் அசந்து போயிட்டார். அவர் இன்றைக்கு வரைக்கும் அவர் எப்போயாவது ஒருக்கு பேசுவார். எங்களுக்கு இன்றைக்கி பிரமிப்பாக இருக்குங்க. ஒரு கார் நம்பர் எப்படிங்க பிரச்சனை தீர்க்குதுன்னாரு. தீர்க்கும்னு அதில் வந்து அவங்களுக்கு முக்கியமான விஐபிகள் மட்டும் என்கிட்ட கார் நம்பரு ஐயாட்ட போங்க, ஒன்றுமே நீங்கள் பேசக்கூடாது. அவர் என்ன நம்பர் கூட அதை தான் வாங்கணும், வேறு எதுவுமே பேசாதீங்க பாரு. ஒரு சில பேர் இல்லை ஜி சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் ஒன்றும் பேசலை, ஏங்க உங்களுக்கு வேணுன்றது கேளுங்க, இல்லை கேட்கக்கூடாது சொல்லிட்டு அட கேளுங்க அப்படிம்பேன். அது மாதிரி கார் நம்பர் கூட உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் சிம்பிளாக இருந்த ஒரு பிஸ்னஸை மிக உயர்ந்த இடத்துக்கு உண்டான ஒரு பிஸ்னஸை கொண்டு போயிடும். காருக்கு அவ்வளோ பவர் இருக்குது, காருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த பவர்னுடைய நம்பரை வந்து இவங்களை அழைச்சிட்டு போயிடும். இப்போ கொடுக்குறேன் பாருங்கள், நீங்கள் கேட்ட ஏஞ்சல் நம்பர் காருக்கு. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒருத்தர் பலன் அடைஞ்சது நாங்கள் எல்லாருமே அடையணும். அப்போ காமனான ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்றது இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் கேள்விக்குறி எல்லாருக்குமே வந்திருக்கும் சார். இருக்கா சார்? அதான் கொடுக்க போகிறேன். பொதுவாக வந்துட்டு மொபைலுக்கு ஏஞ்சல் நம்பர் வந்து 4 வரும், 4 டிஜிட் இருக்கும், 4 இலக்கம். காருக்கு 4 ஓகே தான், ஆனால் கண்டிப்பாக 4 அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. 3 இருந்தாலே நமக்கு வந்து ஏஞ்சல் காருக்கு 3 இருந்தால் போதும், 4 இருக்குன்னு அவசியம் இல்லை. 4 எல்லா நம்பரும் ஏஞ்சல் தான், அதில் டவுட்டே கிடையாது. அதனால் அதுக்கு போக வேண்டாம். ஆனால் காருக்கு 3 இருந்தால் போதும் ஏஞ்சல். வேறுபடும், மாறுபடும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். இந்த 3 எப்படி இருக்கணும்? இப்போ 2ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. அவர் பிறந்தது 2/11/2029. இவங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 444 444 இதுதான் ஏஞ்சல். இதுதான் அங்கே சீக்ரெட்டு. நீங்கள் எடுத்து பாருங்கள், வேறு லெவலில் வேலை செய்யும். இந்த கார் வந்ததுக்கப்புறம் லைஃபினுடைய உங்களுக்கு வழக்கமாக உள்ள ஸ்ட்ரக்சரே மாற்றிடும். உங்களுடைய வழக்கமான உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தையே உயர்த்தி கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சக்தி கார் எண்ணுக்கு உண்டு. அடுத்து 1/10/19/28 இந்த தேதியில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன நம்பரில் வண்டி நம்பர் எடுத்தாக்கா, அதாவது ஏஞ்சல் நம்பர் எடுத்தாக்கா சூப்பராக வேலை செய்யும். 999 3 தொடர்ச்சியாக இருக்கணும். அதுதான் இப்போ நான் சொல்கிறத ஏன் அப்படி ரிப்பீட்டடாக திருப்பி சொல்கிறேன்னா, ஸ்கிப் ஆகக்கூடாது. வேறு எதுனா உள்ள நம்பர் வந்துடக்கூடாது. வந்துடுச்சு நீங்கள் அந்த இல்லைங்க 3 நீங்கள் சொன்ன மாதிரி 3 நம்பர் வந்துடுச்சு சொல்லி 4ல் 3 காட்டாதீங்க, தொடர்ச்சியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல 0 வரணும்னு அர்த்தம். 0ல் தாங்க ஆரம்பிக்கணும் எல்லாருமே. ஆனால் சார் நீங்கள் பொதுவாக வந்து 0ல் முடிஞ்சது அப்படின்னா வந்து அது நெகட்டிவ்னு சொல்லுவீங்க, ஒரு 3 0 வந்தால் நெகட்டிவ்னு சொல்லுவீங்க. ஆனால் 0ல் ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவீங்க. அதான் இப்போ சொல்ல வந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க. 0ல் தாங்க ஆரம்பிக்கணும். ஆனால் முடியும் போது 0ல் முடியக்கூடாது. நம்ம ஆரம்பிக்கிற எந்த தொழிலும் 0ல் தான் ஆரம்பிக்கணும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் முடியும் போது மட்டும் 0ல் முடியக்கூடாது. ஏன்னா அது சரியான முடிவு இல்லை. அது ஆரம்பிக்க 0லே ஆரம்பிங்க. ஆமாம், நாங்கள் 0ல் தாங்க இருந்தோம் ஆரம்பிக்கும்போது. இப்போது நாங்கள் வேறு லெவல். இது சொல்கிறதுக்கு எப்படி இருக்குது? இல்லை ஆரம்பிக்கும்போது வேறு லெவலில் இருந்துங்க, முடியும் போது 0, அது எப்படிங்க இருக்கும்? அதனால தான் நீங்கள் கேட்ட மாதிரி ஆரம்பிக்கும்போது 0ல் இருக்கலாம். அது ஒன்றுமே தவறான லாஜிக் பிரகாரமே நான் சொல்கிறேன், உங்களை ஒரு லாஜிக்காகவே சொல்கிறேன். முடியும் போது 0 இருக்கக்கூடாது, அது கணக்கு வராது. அதனால் நீங்கள் இன்னொரு கேள்வி கூட கேட்டீங்க, கரெக்டான கேள்வி அது. நீங்கள் ஒரு கேஷுவலாக கேட்டீங்க, ஆனால் அது உண்மையிலே வந்து அதுவும் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஆமாம். இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிறந்த தேதி 2/11/2029 வந்துட்டு 3 நாள் சொன்னேன். அதனால் நீ வந்து 3 நாள் வந்து 4 கடைசியில் 0 வரக்கூடாது. அதுக்கு தான் இப்போ நான் பொதுவாக சொல்ல வந்தேன். 0 ஆரம்பிச்சு இப்போ நான் சொல்கிற எல்லா ஏஞ்சல் நம்பரும் முதல்ல 0ல் தான் இருக்கணும், முடிவில் 0 இருக்கக்கூடாது. 0 2ஆம் தேதிக்கு 444, 1ஆம் நம்பர் பிறந்த 1/10/19/28க்கு 999. அடுத்து 3க்கு 3ஆம் தேதி 12/21/30 நீங்கள் இதில் பிறந்தீங்க, உங்களுக்கு 0 தான் அது ஆரம்பத்தில் 333. அடுத்து 4/13/22 31 பிறந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு என்ன நம்பரு ஏஞ்சல் நம்பர் பார்த்தாக்கா 666.
அடுத்து 5, 14, 23 இதுக்கு நீங்கள் பிறந்தீங்க. இது உங்களுக்கு என்ன இதில் உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் 444 044 6ஆம் தேதி 15ஆம் தேதி 24ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதே 066 7க்கு 7ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. 7 16 25 உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்னா 022 8ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. 8 17 26க்கு உங்களுக்கு எது ஏஞ்சல் நம்பரு 055 9ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க. 9னா 9 18 27 இதுக்கு ஏஞ்சல் நம்பர்னது 044. ஒரு சில நம்பருக்கு தான் அதே நம்பர் கனெக்ட் ஆகுது, மீதி மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வேறு நம்பரில் வருது. இதுதான் ஏஞ்சல் நம்பர். இதை எடுத்து பாருங்கள். ஆனால் காரில் புதுசாக எடுக்கணும், அது சொல்லிடுறேன். பழைய காருக்கெல்லாம் கணக்கு வராது. இப்போ அதுதான் சார், செகண்ட் ஹேண்டில் கார் வாங்குறோம் அப்படின்னா அந்த காருக்கு வந்துட்டு நம்பர் பார்க்கவும் முடியாது. ஒருவேளை வந்து நம்ம வாங்குற வேண்டிய சூழல் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சார்? இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் யார் புது காரு வாங்கணும், யாருக்கு செகண்ட் ஹேண்டு ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு இதில் நிறைய சமாச்சாரம்லாம் இருக்குது. அது ஏற்கனவே சொல்லியாச்சு, அதை இதுக்குள்ளே வர வேண்டாம். ஏன்னா இப்போ நான் வந்து அது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. ஏன்னா இப்படி சொன்ன மாதிரி இது செகண்ட் ஹேண்டு வராதுன்னு நான் சொல்லிட்டேன். செகண்ட் ஹேண்டு எப்படிங்க வரும் லாஜிக்காக? இதை வாங்கி தான் அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்களா, அப்புறம் இந்த நம்பர் எப்படி அவங்க கொடுப்பாங்க? அதனால் அது வாய்ப்பு இல்லை. நீங்கள் கேட்டுருவீங்கிறதுக்காக உங்களுக்கு முன்கூட்டி கேஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் எனக்கும் இந்த காருக்கு ஏஞ்சல் நம்பரை இது வரைக்கும் கொடுத்துட்டேன். ஆனால் என்கிட்ட பார்க்குறவங்களுக்கு கொடுப்பேன். நம்ம எதை தான் சொல்லலை, எல்லாத்தையும் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். சீக்ரெட்டுங்கிற பேரில் நம்மக்கிட்ட சீக்ரெட் இல்லாமல் எல்லாத்தையும் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்கிறோம். காரணம் ஒரே காரணம் தான், ஒரே பதில் தான். எல்லாருமே நல்லா இருக்கணும். கண்டிப்பாக சார். உலக மக்கள் அனைவருமே நல்லாவே வாழணும், நல்லாவே இருக்கணும். அந்த ஒன்று தான் தாரக மந்திரம். அதுக்காக சொல்லப்படுறது. கண்டிப்பாக இதை வாங்கி பயன்பெற்று வாங்கினாவே பயன்பெற்ற போகிறீங்க. சிறப்பாக இருக்கும் இந்த செய்தி எல்லாத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்துட்டு கார் நம்பர் சரியாக இருந்தது அப்படின்னாலே இந்த பயணம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றம் இல்லைன்றப்போ கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.